8th standard science quiz 1 measurement multiple choice questions. This video is a part 1 all the physics lessons answers quiz answers. Okay, the SI unit of electric current is option A ampere. Second question, Raju constructed an electric circuit. He wants to measure the electric current flowing through the circuit. Which device will he use? Option D, ammeter. Ammeter is used to measure the electric current. Okay. Third question, Meena took some ice cubes to the refrigerator and kept inside in a vessel. After a few minutes, ice cubes started to melt. What does she infer? ஸோ மீனான்ற பொண்ணு என்ன பண்ணுறா, ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து ஐஸ் க்யூப் எடுத்து வெளில வைக்கிறா, கொஞ்சம் நேரத்தில் மெல்ட் ஆகிடுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே இருக்கும்போது டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், வெளியில் எடுத்து வச்சோன்னே அட்மாஸ்பியரில் டெம்பரேச்சர் ஜாஸ்தி, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால ஐஸ் க்யூப் என்ன ஆகுதுன்னா மெல்ட் ஆகுது. அதுதான் ஆன்சர் option A. Increase in temperature caused melting of ice cubes. So this is the answer. And fourth one, identify the unit which is not the unit of temperature. Degree Celsius, degree Fahrenheit, Kelvin. இது மூணுமே பார்த்தோன்னா unit of temperature. அதில் Kelvin வந்து SI unit of temperature. So option D is the correct answer. D is the ampere. So ampere is not unit of the temperature. Option D is the correct answer. So find the odd pair. Ampere capital A தான் யூனிட், கெல்வின் கேபிட்டல் K தான், மீட்டர் கேபிட்டல் M. மீட்டரோட யூனிட்டாக போடும்போது நம்ம எப்போவுமே என்னென்னு எழுதுவோம்னா ஸ்மால் எம் தான் போடுவோம். கேண்டிலா சிடி கரெக்டு. இப்போ ஆப்ஷன் டி தான் வந்து ஆட் பேர். எப்போவுமே சயின்டிஸ்டோட நேமை யூனிட்டாக எழுதும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பண்ணுவோம்னா கேபிட்டலில் போடுவோம், ஆம்பியர் கெல்வின்லாம் பாருங்கள். ஆனால் மீட்டருங்கிறது சயின்டிஸ்டோட பேர் கிடையாது. ஸோ அதனால் அதை எதில் போடுறோம் அப்படின்னா ஸ்மால் எம்மில் போடணும். ஆனால் இங்கே கேபிட்டல் எம்மில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஆப்ஷன்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். And then sixth question, Arun was doing an experiment in the lab. He has to measure the temperature of different liquids. Help him to select the correct device to measure the temperature. So temperature measure பண்ணணும்னா நம்ம எந்த டிவைஸை தான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஆப்ஷன் டி thermometer. Okay. Option 7, clocks that make use of the periodic vibrations of atom is option B atomic clock. Eighth question, the clock used in GPS and GLONASS is option D atomic clock is the correct answer. And then match the following: length meter, time second, electric current ampere, temperature Kelvin. So the answer எடுத்து எது சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் லென்த்துக்கு மீட்டர் எங்கே இருக்குது, தேர்ட் ஆப்ஷனில், டைமுக்கு செகண்டு ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு எங்கே இருக்குது, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது, ஸோ டெம்பரேச்சருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. அப்போ 3 4 2 1. ஸோ இதான் ஆன்சராக இருக்கும். ஸோ ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பியில் 3 4 2 1 த சப்டிவிஷன்ஸ் இதான் ஆன்சர். ஓகே. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். ஃபோட்டோமீட்டர் மெஷர் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட், அம்மீட்டர் மெஷர் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், தெர்மாமீட்டர் மெஷர் த ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், கிளாக் மெஷர் த டைம் இன்டர்வல். ஸோ இதுக்கு சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தோன்னா இப்போ ஃபோட்டோமீட்டருக்கு ஆன்சர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் 4ல். அடுத்து அம்மீட்டருக்கு எங்கே இருக்குது, 3ல். தெர்மாமீட்டருக்கு எங்கே இருக்குது, ஆப்ஷன் 2ல் இருக்குது. கிளாக்குக்கு எங்கே இருக்குது, ஆப்ஷன் 1ல். அப்போ 4 3 2 1. அப்போது ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள் ஆன்சர் 4 3 2 1. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் தேர்ட் ரொமலேட்டர், ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். டிஜிட்டல் கிளாக்ஸ் டிஸ்பிளேஸ் டைம் இன் நியூமரல்ஸ். டிஜிட்டல் கிளாக்கில் டைம் எப்படி தெரியும், நம்பர்ஸில் தான் தெரியும். ஆமாம், இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர், ட்ரூ. தி ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். Next, quiz number 2, force and pressure. Okay. So multiple choice questions. What is the SI unit of atmospheric pressure? Atmospheric pressure measured by Pascal. Okay. Second question, who invented the barometer? Torricelli. Option C is the correct answer. Third question, what is 1 atmospheric pressure in SI system? ஆப்ஷன் பி 1 × 10⁵ பாஸ்கல். ஸோ 1க்கு அப்புறம் ஒரு 5 0 போட்டுட்டு பாஸ்கல்னு போடணும், அப்படின்னா 10⁵ எழுதலாம். ஓகே. அண்ட் தென் செகண்ட் ரோமலேட்டர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். டேஷ் டிசைட்ஸ் வெதர் அண்ட் ஆப்ஜெக்ட் வில் ஃப்ளோட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் தண்ணியில் மிதக்கணும் அப்படின்னா, தண்ணியிலையோ எந்த லிக்விட்லையாவது மிதக்கணுன்னாக்க அந்த மிதத்தல் ஃப்ளோட்டிங் அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுறான்னா டென்சிட்டி.
density of the object. So according to the density of the object, the object whether it will be flow or sink அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. அப்போ டென்சிட்டி அப்படிங்கிறது என்னென்னா தெரியும். இப்போ சாலிட்லாம் பார்த்தோன்னா ஜஸ்ட் க்ளோஸ்லி பேக்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஒரு அயன் ராட் எடுக்கிறோம், ஒரு சும்மா ஒரு காட்டன் எடுக்கிறோம், இல்லை ஒரு தெர்மாக்கோல் எடுக்கிறோம். ஸோ ரெண்டையும் தண்ணிக்குள்ளே போட்டோன்னா அயன் ராட் ஸோ அயன் ராட் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா முழுகிடும். பட் தெர்மாக்கோல் என்ன ஆகும்னா ஃப்ளோட் ஆகும். அப்போ அயன் ராட் டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால முழுகிடும், தெர்மாக்கோல் டென்சிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ அதான் டென்சிட்டி. அண்ட் தென் ஃபிஃப்த் கொஷின், ப்ரெஷர் எக்ஸர்டட் பை அ ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் டேஷ் ஏரியா. ஏன்னா ப்ரெஷரோட ஃபார்முலா என்னென்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் டிசைட் பண்ணுறது ப்ரெஷர். ஓகே, ஸோ அதனால் இங்கே ஏரியா. ஸோ தேர்டு, ஆன்சர் ப்ரீஃப்லி. சிக்ஸ்த் கொஷின், விச் கான்செப்ட் இஸ் ரெப்ரசன்டட் இன் த பிக்சர் கிவன் பிலோ. ஸோ ஒரு பிக்சர் பாருங்கள், ஒரு பலூனில் வாட்டர் வச்சு அதை அமுக்குறாங்க, தண்ணி வந்து அங்கே இருக்க ஹோல்ஸ் வழியாக வெளியில் வருது. அப்போ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். ஸோ இது வந்து எந்த கான்செப்ட் படி இருக்குது அப்படின்னாக்கா பாஸ்கல்ஸ் லா. ஸோ என்ன பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு கேட்டாக்க, த ப்ரெஷர் அப்ளைடு அட் எனி பாயிண்ட் ஆஃப் அ லிக்யூட் அட் ரெஸ்ட். ஓகே, so Pascal's law, the pressure applied at any point of a liquid at rest in a closed system will be distributed equally through all directions of the liquid. So this is the Pascal's law. Okay. Next question, whenever your father travels, he prefer bags with the wheels. Do you know the reason for it? ஸோ அப்பா அம்மாலாம் வெளியில் ஊருக்கு போகும்போது ட்ராலி பேக் எடுத்துகிட்டு போவாங்க, வீல் வச்சு. பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ். Do you know the reason for it? Yes. Reason நமக்கு தெரியும். When a body rolls over another surface, the friction acting between the surface in contact is called rolling friction. Rolling friction is less than the உருண்டு போகுது இல்லையா, ஸோ அது ஏற்படுத்துகிற ஃப்ரிக்ஷன் வந்து வலிக்கிட்டு போகிற ஃப்ரிக்ஷனை விட எப்படி இருக்குன்னா அந்த உராய்வு வந்து குறைவாக இருக்கும். அப்போ ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தேன் த ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸோ தட்ஸ் வை wheels are provided in vehicles, trolleys or suitcases. ஸோ அப்போ வீல் வச்சுருக்கும் போது வீல் உருண்டுக்கிட்டே போகும் இல்லையா, அப்போ அது கொடுக்குற அந்த உராய்வு ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ ஈஸியாக நம்ம வந்து எவ்வளோ வெயிட்டான பொருட்களையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதுதான். ஓகே, ஸோ அண்ட் தென் எய்த்து கொஷின் பாருங்கள், ஆக்ஸ், ஹேமர், ட்ரில்லர் ஆர் அவைலபிள், விச் வில் யூ சூஸ் டு கட் wood, கிவ் ரீசன். ஸோ இது 3 கொடுத்துருக்காங்க, எதை வுட்டு கட் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணணும்னா ஆக்ஸ் தான். ஏன் ஆக்ஸை ப்ரிஃபர் பண்ணணும்? பிகாஸ் ஆக்ஸ் இஸ் ஹேவிங் ஷார்ப் ஃபைன் edges so as to exert pressure on a smaller area of the wood in order to produce maximum effect. So axe பார்த்தோம்னாக்கா ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது. ஸோ ஷார்ப் எட்ஜஸ் ஹாவ் மோர் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கத்தி இருக்கு இல்லையா, கத்தியோட பின்புறத்தை விட கத்தியோட முனை வந்து பயங்கர எஃபாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எஃபெக்ட் கொடுக்கும். அப்போ ஷார்ப் எட்ஜஸ் ஏரியா சின்னதாக இருக்கும்போது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ரீசன்னால தான் நம்ம யாருக்கு ஆக்ஸை செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் wood to produce the maximum effect. அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து அதிக அளவு எஃபெக்டை க்ரியேட் பண்ணும். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ இதான் ரீசன். ஓகே, ஸோ 9th கொஷின், மாதவன் used the air filled rubber tube to move from one side of the pond to another end of the pond. What is the principle held here? So flotation, மிதத்தல் அப்படின்னு சொல்லலாம். The principle is flotation. Okay, and then 10th question, Nalini's home in Madurai. It takes 2 minutes to cook noodles. It takes 5 minutes to cook in her friend Nalini's home at Kodaikanal. ஸோ நளினியோட வீடு கொடைக்கானலில் இருக்குது, மாலினியோட வீடு மதுரையில் இருக்குது. மதுரையை விட கொடைக்கானல் கொஞ்சம் ஹைட்டு. அப்போ ஹைட் ஆகும்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வேறாகும். ஆஸ் வி கோ ஹையர் அண்ட் ஹையர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வில் பி டிக்ரீசஸ். மேலே போக போக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் குறையும். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் குறையும் போது டெம்பரேச்சர் அங்கே என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே ப்ரெஷர் குறையும் போது டெம்பரேச்சர் குறையும். ஸோ அதனால தான் மதுரையில் சமைக்கும் போது சீக்கிரமாக சமைக்க முடிகிற நூடுல்ஸு மேலே கொடைக்கானலில் சமைக்கும் போது ஹைட் ஜாஸ்தியாக இருக்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் குறையுது. அப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் குறையிறதுனால அங்கே குக் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகுது. அப்போ இப்போ மதுரையில் 100 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் வாட்டரு, அங்கே வந்து ஒரு 85 டிகிரிலே வந்து என்ன 85 டிகிரிலே என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த பாயிலிங் பாயிண்ட்டு வேரி ஆகும். அப்போ ஈஸியாக என்ன ஆகாது, அந்த சமைக்கிறதுக்கு தேவையான டெம்பரேச்சர் இல்லாததுனால என்ன ஆகும்னாக்க மலை பிரதேசங்களில் சமைக்கிறது ரொம்ப
லேட் ஆகும் சமைக்கிறதுக்கு. ஓகே, அண்ட் தென் பாருங்கள் 11th கொஷின். ராமு, அதாவது இந்த கொஷின் பாருங்கள். அ ஹையர் ஆல்டிடியூட் ஹேஸ் லெஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஆல்டிடியூட்னா ஹைட்டு. கொடைக்கானல் இஸ் அ ஹையர் ஆல்டிடியூட் தேன் மதுரை. In Kodaikanal, less atmospheric pressure, so temperature is not sufficient for cooking, so it does take more time. Okay, இதான் வந்து ஆன்சர். அடுத்து 11th கொஷின் பாருங்கள். 11th கொஷின். Ramu is trying to move a heavy stone across the ground. His father gave him cylindrical rods to help him move it. Give reason. ஸோ சாதாரணமாக ஒரு பெரிய கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கல்லை வந்து சாதாரணமாக தரையில் போட்டு நகர்த்த முடியாது. அப்படி நகர்த்தணுன்னா அது கொடுக்குற ஃப்ரிக்ஷன் என்னென்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் அப்படின்னாக்கா நழுவுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ த ஃப்ரிக்ஷன் த்ரூ ஸ்லைடிங். ஸோ இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ராமோட அப்பா ஒரு உருளை மாதிரி சிலிண்டர் மாதிரி ஒரு 4-5 கொடுக்குறாரு. அது மேலே இந்த கல்லை தூக்கி வச்சு நகர்த்தும் போது அப்படியே உருட்டிக்கிட்டே போகலாம். அப்போ இந்த சிலிண்டர் கொடுக்குறது என்ன அப்படின்னு கேட்டாக்கா ரோலிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன் எப்போவுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும்போது தான் ஒரு பொருளை நகர்த்த முடியும். இப்போ ரொம்ப வெயிட்டாக ஒரு பாறை இருக்குன்னா அந்த பாறை தரையில் ஏற்படுத்துகிற ஃப்ரிக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நம்மளால் தள்ளுறது கஷ்டமாக இருக்கும். ஃப்ரிக்ஷன் குறையும் போது தான் பொருட்களை ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும்னா நகர்த்த முடியும். அப்போ இந்த ரோலரை கொடுக்கும்போது ஈஸியாக அந்த சிலிண்டர் உருண்டே போகிறதுனால இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷன் எப்படி ரோலிங்னால கிரியேட் பண்ணுற ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் பொருட்களை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். அதனால தான் ராமு அப்பா என்ன பண்ணுறாரு, இந்த ரோலரை கொடுக்குறாரு. அப்போது ஆன்சர் பாருங்கள். சிலிண்டர் ஆர் மெயின்டைன் ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் less than the sliding friction. So that's why cylindrical rods are given by his father to reduce friction. So the answer. Okay. Next, quiz number 3. Multiple light. The lesson topic is a light. Multiple. A concave mirror forms a virtual image. The object is inside the focus. Second one. Second question. A convex mirror produces a virtual image when the object is dash. ஸோ கான்வெக்ஸ் மிரரில் எப்போவுமே என்ன மாதிரி இமேஜ் ஏற்படும் அப்படின்னா விர்ச்சுவல், எரெக்ட் அண்ட் டிமினிஷ்டு. ஸோ அப்போ இந்த இமேஜ் எங்கே ஏற்படும், கான்வெக்ஸ் மிரர் ப்ரொடியூஸ் விர்ச்சுவல் இமேஜ் எங்கே ஏற்படும்னா ஆப்ஷன் சி, எனிவேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். ஸோ இதான் மிரர்னு வச்சுக்கோங்களேன். இது மிரர், இது வந்து ஆப்டிக்கல் சென்டர், இது வந்து பிரின்சிபல் ஆக்சஸ். பிரின்சிபல் ஆக்சஸ் நேராக போகும். மற்ற ரேடியேஷன்ஸ்லாம் கண்ணாடியில் பட்டு என்ன ஆகுது அப்படின்னா மிரரில் பட்டு திரும்புது. ஸோ மிரரில் பட்டு திரும்பி ஒரு புள்ளியில் பிரின்சிபல் ஆக்சஸ் மேலே பதியுது. ஓகேவா? ஸோ இந்த புள்ளியில் எல்லா ரேடியேஷனும் குவியதுலேயே அதுக்கு பெரிய எஃப், பிரின்சிபல் ஃபோக்கஸ். இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இங்கே இந்த ஆப்ஜெக்டை எங்கே எஃப்பில் வச்சாலும், சியில் வச்சாலும், இதுக்கு நடுவில் வச்சாலும், இதுக்கு சிக்கு தாண்டி வச்சாலும், எங்கே வச்சாலும் என்ன இமேஜ் ஏற்படும் அப்படின்னா விர்ச்சுவல் இமேஜ். அதான் சொல்கிறாங்க எனிவேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். ஓகே, அண்ட் தென் செகண்ட், fill in the blanks. Dash is bending of light rays when light enters from one transparent medium into another. So refraction. Light bending. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டரில் வந்து லைட் ரேடியேஷன் படுறதுனால இப்போ எலுமிச்சம்பழம்லாம் பார்த்துருப்போம். தண்ணிக்குள்ளே வைக்கும்போது பெருசாக தெரியும். பாத்திரங்கள் பெருசாக வேறு சைஸில் தெரியும். காரணம் என்னென்னா இந்த லைட் ரேடியேஷன் அட்மாஸ்பியர்லேருந்து தண்ணிக்குள்ளே போகும்போது என்ன ஆகுது, வளைஞ்சு போகுதான். அதான் அது ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் தேர்ட் ரொமனேட்டர். ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். Fiber optic periscope is used for transport purpose. Yes, true. ஸோ சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல் எல்லாம் பயன்படுது. அதனால் இது டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் ஆக சொல்கிறாங்க. அதனால் இது கரெக்ட். ஓகே, அண்ட் தென் 5th கொஷின். A candle is 30 cm high. The height of the image is plane mirror is also 30 cm. அப்போ நம்ம வந்து பிளேன் மிரரில் எவ்வளோ சைஸில் வைக்கிறோமோ அந்த பொருளோட சைஸும் இமேஜோட சைஸும் ஆப்ஜெக்டோட சைஸும் இமேஜோட சைஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஸோ 4th one lesson, heat. Multiple choice question. Which of the following process involves convection? ஸோ கன்வெக்ஷன் எப்போவுமே ஏரில் தான் நடக்கும். ஹாட் ஏர் rises up and cold air comes down. ஸோ இதான் நடக்குது. ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் கன்வெக்ஷன் அப்படின்னாக்கா கன்வெக்ஷன் நடக்கும்போது ஹாட் ஏர் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால மேலே போயிடும். கோல்டு ஏர் கொஞ்சம் டென்சிட்டி ஹையாக இருக்கிறதுனால கீழே வந்துடும். ஓகே, அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின். த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சாலிட் டு த கேஸ் இஸ். ஒரு சாலிட் வந்து ஹீட் பண்ணும்போது ஒரு டைரெக்டாக கேஸாக மாறிச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் சப்ளிமேஷன். ஓகே, கேம்ஃபர்லாம் இருக்கு இல்லையா? ஆமாம், வீட்டில எல்லாம் வந்து சாமிக்கு கற்பூரம்லாம் ஏற்றுவாங்கல்ல. ஸோ அது வந்து சாலிடு ஹீட் பண்ணோன்னே லிக்விடாக மாறாமல் கேஸாக மாறுது. அதனால் அந்த ப்ராசஸ்க்கு பேர் சப்ளிமேஷன். செகண்ட் ரோமன் லெட்டர், fill in the blanks. Formation of land breeze and sea breeze is due to convection. ஸோ ப்ரீஸ் காற்று, லேண்ட் ப்ரீஸும் சீ ப்ரீஸும் என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமே யாருன்னா கன்வெக்ஷன் தான்.
அடுத்து fourth question, heat energy from sun reaches the earth by radiation. So heat transferred through the atmosphere அப்படின்னா radiation தான். ஓகே, சாலிடாக இருந்துச்சுன்னா கண்டக்ஷன், லிக்விடாக இருந்ததுன்னா கன்வெக்ஷன், ஏராக இருந்துச்சுன்னா ரேடியேஷன். அடுத்து fifth question, the unit of energy in SI system is joule, Joule, joule. And then sixth question, heat is transferred from one end of the solid to an other by conduction. ஒரு சாலிடில் ஹீட் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிற ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோன்னா கண்டக்ஷன். தேர்ட் ரோமலேட்டர், ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இஃப் ஃபால்ஸ் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ். தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம கரெக்ட் பண்ணணும். செவன்த் கொஸ்டின், when a substance receives more energy the temperature of the substance decreases. இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஃபால்ஸு. என்ன ஆகும்னாக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஒரு மெட்டீரியல் வந்து ஹீட்டை ரிசீவ் பண்ணிச்சு அப்படின்னாக்கா அந்த சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னாக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸு, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இன்க்ரீசஸ். அண்ட் தென் எய்த் கொஸ்டின், கன்வர்ஷன் ஃப்ரம் கேஷியஸ் ஸ்டேட் டு லிக்விட் ஸ்டேட் இஸ் கால்டு கண்டென்சேஷன். ஸோ கேஷியஸ் ஸ்டேட்லேருந்து ஒரு வாயு நிலையிலேருந்து என்னவா மாறுதுன்னா லிக்யூடாக தண்ணியாக மாறுது. இப்போ ஆவி வந்து என்னவா மாறுது, இப்போ மழையெல்லாம் அப்படி தான் பெய்யுது. ஓகேவா, ஸோ நீர் ஆவி மேலே போயிட்டு அது வந்து குளிர்ந்து என்ன பண்ணுதுன்னா தண்ணியாக மாறுது, லிக்யூடாக மாறுது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் கண்டென்சேஷன். ஓகே, நைன்த் கொஸ்டின், கன்வெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். ஸோ கன்வெக்ஷன் எதில் மட்டும்தான் நடக்கும்னா கேஸஸில் மட்டும்தான் நடக்கும். ஓகேவா, ஸோ சாலிட் சம்டைம்ஸ் லிக்யூட் தானே ஆவியாக மாறுது ஹீட் பண்ணும்போது. ஸோ அப்போ இங்கே என்னென்னா சாலிட் கிடையாது, கேஸஸ் அண்ட் லிக்விட்ஸ். ஓகே, ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸ் வந்து ஃபால்ஸு, கரெக்ட் சென்டென்ஸ் வந்து கேஸ்ன்னு போடணும். அடுத்து டென்த்து கொஸ்டின், பை கண்டக்ஷன் ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ லிக்யூட்ஸ். கிடையாது, கண்டக்ஷன்னாலே சாலிடில் தான் நடக்கும். அப்போ the statement is a false. The statement is a false. The correct statement என்னென்னா லிக்விடுக்கு பதிலாக என்ன எழுதணும், சாலிட்ஸ்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு குயிஸ் 5, எலக்ட்ரிசிட்டி. Multiple choice question first. Two charges brought close to each other. Choose the correct statement. They may, அதாவது ரெண்டு சார்ஜர் பார்ட்டிக்கலை பக்கத்தில் கொண்டு வரும்போது ரெண்டும் க்ளோஸ் டு each other. எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்? ரெண்டும் ஒரே மாதிரி சார்ஜாக இருந்ததுனாக்கா ரிப்பல் பண்ணும், வேறு வேறு சார்ஜாக இருந்தால் அட்ராக்ட் பண்ணும். இப்போ பாசிபிலிட்டிஸ் ரெண்டுமே இருக்குது. அப்போ தே மே எய்தர் அட்ராக்ட் ஆர் ரிப்பல் டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் சார்ஜ் தே மே கேரி. ஸோ அந்தந்த பக்கத்தில் கொண்டு வர சார்ஜை பொறுத்து மேபி ரெண்டு சார்ஜை அட்ராக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ரிப்பல் பண்ணலாம். ஸோ அதுதான் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், எ ஃபியூஸ் ஒயர் ஷுட் ஹாவ் டேஷ் லோ மெல்டிங் பாயிண்ட். அப்போ தான் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக, அதாவது கரண்ட் நிறைய வரும்போது டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகி அந்த ஃபியூஸ் ஒயர் என்ன ஆகும், சீக்கிரமாக மெல்ட் ஆகும். இப்போ கண்டிப்பாக என்ன கண்டிஷனில் தான் இருக்கணும்னா லோ மெல்டிங் பாயிண்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், 1.602 × 10⁻19 கூலும் இஸ் த எலிமெண்ட்ரி சார்ஜ் possessed by each. அப்படின்னாக்கா எலக்ட்ரானோட சார்ஜ் இது. ஓகேவா, எலக்ட்ரானோட சார்ஜ் தான் இது. 1.602 × 10⁻19 கூலும். ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ரோமன் லெட்டர், fill in the blanks. An atom consists of dash 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 dash. ஸோ எத்தனை சார்ஜர் பார்ட்டிகல் இருக்குது ஆட்டமில் அப்படின்னாக்கா நடுவில் வந்து நியூட்ரான் இருக்கும், அடுத்தது ப்ரோட்டான் இருக்கும், அடுத்தது என்ன இருக்கும், எலக்ட்ரான். ஸோ 3 charged particles are present in an atom. And then fifth question, the path of the negatively charged particles in an atom are called orbit. ஸோ அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் யார் இருப்பான்னா எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானோட பார்த்து தான் என்ன சொல்கிறோன்னா ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள், in an atom the dash and dash are equal in number. ஸோ இங்கே இருக்கிற, அதாவது வெளியில் இருக்கிற எலக்ட்ரானோட நம்பரும் இங்கே உள்ளே இருக்கிற ப்ரோட்டானோட நம்பரும். ஏன்னா ப்ரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜில். 10 நெகட்டிவ் இருந்தால் 10 பாசிட்டிவ் இருக்கும், 20 பாசிட்டிவ் இருந்தால் 20 எலக்ட்ரான். அப்போது ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் சம எண்ணிக்கையில் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ப்ரோட்டான் இன் அன் ஆட்டம் த ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் ஆர் ஈக்குவல் இன் நம்பர். எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ கண்டிப்பாக அந்த ஆட்டமில் அத்தனை ப்ரோட்டான் தான் இருக்கும். அடுத்து தேர்ட் ரோமன் லெட்டர், ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் ரைட் த கரெக்டட் ஒன். எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் லோவர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல். So true. And then at the question answer, fourth Roman letter. Why tungsten is used in electric bulb பார்த்துருப்பீங்க. டங்ஸ்டன் ஒரு சின்ன ஒரு ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கும். ஏன் வந்து டங்ஸ்டன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டங்ஸ்டன் ஹாஸ் அ ஹை மெல்டிங் பாயிண்ட். ஸோ அது வழியாக எலக்ட்ரிசிட்டி போகும்போது டங்ஸ்டன் வழியாக எலக்ட்ரிசிட்டினால் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்னால அந்த ஒயர் என்ன ஆகாது, மெல்ட் ஆகாது. ஸோ அப்போ ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்குது. அது எவ்வளோ மெல்டிங் பாயிண்ட்னா 3380 டிகிரி செல்சியஸ். இவ்வளோ டெம்பரேச்சர் வந்தால் தான் அது மெல்ட் ஆகும்.
ஸோ எலக்ட்ரிசிட்டினால் அந்த கம்பி சூடாகும்போது அவ்வளவு டெம்பரேச்சர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ அதனால தான் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. 9th question. What happens when glass rod and silk cloth are rubbed with each other? கிளாஸ் ராடையும் சில்க் கிளாத்தையும் ஒன்று போட்டு உரசுறோம். ரப் பண்ணுறோம். என்ன நடக்கும்? when glass rod rubbed with a silk cloth, the free electrons transferred from glass rod to silk. ஓகே, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிளாஸ் ராட்லேருந்து எங்கே போகுது? சில்க்குக்கு போகுது. ஸோ கிளாஸ் ராட் லூசஸ் எலக்ட்ரான். கிளாஸ் ராட்லேருந்து சில்க்குக்கு போகிறது யாருன்னா எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரானை கிளாஸ் ராடு இழந்துருது. யாருக்கு கொடுத்தது? சில்க்குக்கு. அப்போ எலக்ட்ரானை ஒருத்தவங்க கொடுத்துட்டாக்கவே அது யாராக மாறிடும்னா பாசிட்டிவாக மாறிடும். ஓகே, அப்போது அண்ட் அக்யூஸ் த பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரானை கொடுத்துட்டதுனால அது எந்த சார்ஜ் ஆகிடுச்சு? அதுக்கு அது கிளாஸ் ராடுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடச்சிருச்சு. பட் சில்க் கிளாத் ஹேஸ் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சில்க் கிளாத் என்ன பண்ணியிருக்கு? எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணியிருக்கு. ஸோ இட் பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். தே அட்ராக்ட் ஈச் அதர். ஓகேவா? ஸோ கிளாஸ் ராடு எலக்ட்ரானை கொடுத்துட்டு பாசிட்டிவாக மாறிடுச்சு, சில்க்கு எலக்ட்ரானை வாங்கிட்டு நெகட்டிவாக மாறிடுச்சு. அப்போ ரெண்டும் ஆப்போசிட் சார்ஜாக இருக்கிறதுனால தான் ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னா அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் நேம் 2 மெட்டீரியல்ஸ் டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறதுனால எல்லா ஆல் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ 2 சொல்லியிருக்காங்க. ஆல் த மெட்டல்ஸ் ஆர் கண்டக்டர்ஸ். எல்லா மெட்டல்ஸுமே எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். பட் வேரியேஷன் அந்த மெஷர்மெண்ட் வேணால் டிஃபர் ஆகும். குட் கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கடத்தும், இல்லை கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் பேஸ்டு வேரி ஆகலாம். ஸோ எர்த்தும் இன்னொன்று மெட்டலும் வந்து தான் 2 மெட்டீரியல்ஸ் கண்டக்டிங் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, அண்ட் தென் 11th question. Ravi rubbed a plastic scale to his hair and then took the scale close to bits of paper. What happened? இது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. ஒரு ஸ்கேலை தலையில் நல்லா ரப் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பேப்பரை கட் பண்ணி போட்ட பேப்பரை எடுத்தோம் அப்படின்னாக்கா அதை அட்ராக்ட் பண்ணும். ஏன் பிளாஸ்டிக் ஸ்கேல் தானே அது, ஏன் வந்து நம்ம பேப்பரை வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா பிளாஸ்டிக் ஸ்கேல் அட்ராக்ட் த பிட்ஸ் ஆஃப் பேப்பர். எப்படி? ஏன் என்ன நடக்குது அப்படின்னா ரவி வந்து தலையில் ஸ்கேலை தேய்ச்சிட்டு பேப்பர் பக்கத்தில் கொண்டு போகும்போது பிளாஸ்டிக் ஸ்கேல் என்ன பண்ணுது? இந்த பேப்பரை அட்ராக்ட் பண்ணிக்குது. காரணம் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் ஸ்கேல் கெயின்ஸ் த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஹேர். தலையில் தேய்க்கும்போது பிளாஸ்டிக் ஸ்கேலில் அந்த டியூ டு ஃப்ரிக்ஷன் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ பிளாஸ்டிக் ஸ்கேல் கெயின் த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த நம்ம தலையில் இருக்கிற ஃப்ரிக்ஷனால் தலையில் இருக்கிற முடியில் இருக்கிற அந்த எலக்ட்ரான் வந்து எங்கே போயிடுது அப்படின்னா ஸ்கேலுக்கு போயிடுது. அப்போ ஸ்கேல் என்ன ஆகிடும்? எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டதுனால நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடும். இட்ஸ் பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். டேட் பேப்பர்ஸ் ஆர் ஹேவிங் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். இப்போ பேப்பரை குட்டியாக கிழிச்சு போட்டுட்டோம்னாக்கா அந்த கிழிச்ச முனையில் பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். அதான் அப்போது இந்த இதில் இருக்கிற பிளாஸ்டிக் ஸ்கேலில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜும் நம்ம கிழிச்சு போட்ட பேப்பரில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜும் என்ன பண்ணிக்குதுன்னா அட்ராக்ட் பண்ணிக்குது. நெகட்டிவ் சார்ஜஸ் இன் த comb attract positive charges in the bits of paper. So இது ஆன்சர். ஓகே, and then label the parts of an atom the following diagram and answer the question related to the diagram. ஸோ இதான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்பிட்டு. இந்த ஆர்பிட்டுக்குள்ளே யார் இருக்கான்னா எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றி வருது. மிடில் இருக்கு இல்லையா? ஸோ இதான் நியூக்ளியஸ். நியூக்ளியஸில் யார் இருப்பானா புரோட்டானும் நியூட்ரானும். ஸோ இதை தான் நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறோம். நியூக்ளியஸில் 2 பேர் இருப்பாங்க. யாராருன்னா புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். ஸோ வெளியில் சுற்றி வருதுல இது யாருன்னா எலக்ட்ரான். So next, what type of charge does a proton have? Proton have a positive charge. What type of charge does an electron have? Electron have a negative charge. Positive charge. So இது வந்து negative charge. What is the charge of an atom? Total atomல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ நெகட்டிவ் எலக்ட்ரான் இருக்கோ அத்தனை பாசிட்டிவ் ப்ரோட்டான். அப்போது ஒரு ஆட்டம்ங்கிறது கண்டிப்பாக என்னென்னா நியூட்ரல் சார்ஜ். ஓகே, அண்ட் தென் which 2 subatomic particles that are located in the nucleus of an atom? ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, நியூக்ளியஸ்குள்ளே யார் இருக்கா? புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. 6th quiz பாருங்கள். சவுண்ட் லெசன். லார்ஜ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் அ சவுண்ட் வைப்ரேஷன் வில் ப்ரொடியூஸ் a loud sound. Second question, sound is kind of dash. Sound is one kind of energy. Option B is the correct answer. And in third question, to and fro motion of an object is called as dash. Vibration. To and fro motion. Okay va? To and fro motion அப்படின்னாலே அது என்ன? Option C, vibration. And then in human beings, sound is produced in the voice box. Vinod has a thick voice while Vinodini has a shrill voice. Which part of it is responsible of varying pitches?
ஸோ நம்ம வாய்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இண்டிவிஜுவல் வாய்ஸ் இருக்கும். அந்த வாய்ஸ்க்கு காரணம் யாருன்னாக்க ஆப்ஷன் பி வோக்கல் கார்டு தான் காரணம். குரல் நான்கள் அப்படி சொல்லுவாங்க, வோக்கல் கார்ட்ஸ். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் ஃபிஃப்த் கொஸ்டின், ஐடென்டிஃபை த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபேமிலி. விண்ட், ஸ்ட்ரிங், பெர்குஷன். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆப்ஷன் பி. இதில் சாலிட், லிக்விட், கேஸ், ஏர், வாட்டர், வேக்யூம், மியூசிக், நாய்ஸ், லவுட். அப்போ இதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் யாருன்னாக்கா விண்டு, ஸ்ட்ரிங்கு, பெர்குஷன். ஓகே, and then match the following. Flute is a wind instrument. Ultrasonic is a above 20,000 hertz. Hertz அப்படின்னாக்கா ஹெட்ஸுங்கிறது the unit of frequency. So C இங்கே இருக்கு. Percussion instrument. ஸோ யார் பெர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ட்ரம்ஸ். வயலின். ஸோ பெர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் எஸ் ட்ரம்ஸ். வயலின் இஸ் a stringed instrument. இப்போ ஆன்சர் என்னென்னு எழுதணும். ஸோ ஏ ஃப்ளூட்டா, ஃப்ளூட்டுக்கு எது ஆன்சர்? தேர்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸுக்கு ஃபோர்த் ஆப்ஷன், ஹெட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அடுத்து பெர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு டியா ஃபிஃப்த் ஆப்ஷன், வயலின் வந்து ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அடுத்து அப்போது செகண்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ அண்ட் தென் fill in the blanks. Seventh question, sound travels faster in dash, solid, medium. Eighth question, sound wave consists of a region of high pressure called compression. So sound waves consist of region of higher pressure. இப்போ sound எப்படி travel பண்ணும்? compression and rarefaction. ஸோ கம்ப்ரெஷன்னா the waves are very closed, rarefaction இப்படி எட்டி இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு வேவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கம்ப்ரெஷனில் எப்படி இருக்குன்னா ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும், ப்ரெஷர் ஹையாக இருக்கும். ரேர்ஃபேக்ஷனில் பார்த்தோன்னாக்கா அவ்வளோ க்ளோஸ்டாக இருக்காது. இது கம்ப்ரெஷன், ரேர்ஃபேக்ஷன். ஓகே, அண்ட் தென் ஸோ கம்ப்ரெஷனாக தான் இருக்கும். ஹை ப்ரெஷர் எங்கே இருக்குன்னா கம்ப்ரெஷனில். அடுத்து 9th question, we cannot hear sound below dash hertz, 20 hertz. பிலோ 20 ஹெட்ஸ்க்கு மேலே இருக்க சவுண்டை தான் நம்மளால் கேட்க முடியும். ஸோ இதுக்கு பேர் இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை சில அனிமல்ஸால் மட்டும்தான் கேட்க முடியும், நம்மளால் கேட்க முடியாது. ஸோ அடுத்து 10th, சவுண்ட் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு த்ரூ டேஷ் ஆஃப் த மீடியம். மீடியத்தில் இருக்க பார்ட்டிகல்ஸ், அது கேஸ் மாலிகுலாக இருக்கலாம், ஆட்டமாக இருக்கலாம், டஸ்ட் பார்ட்டிகலாக இருக்கலாம். அது இல்லை அப்படின்னாக்கா அட்மாஸ்பியரில் மீடியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அட்மாஸ்பியரே இல்லைன்னு தான் அர்த்தம். இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் இல்லை அப்படின்னாலும் அட்மாஸ்பியரே இல்லை, வேக்யூம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 11th question, வீணா அண்ட் சித்தார் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸ்ட்ரிங்னா கம்பி வச்சு கட்டியிருப்பாங்க, அதான் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். 4th Roman letter, answer the following in 1 or 2 words. Waves in springs in an example of longitudinal waves. சொன்னோம் இல்லையா? ஸோ வேவ்ஸ் வந்து ஒரு ஸ்ப்ரிங்லேருந்து வேவ்ஸ் வந்து பரவுது அப்படின்னா அது என்ன அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா லாங்கிடியூடினல் வேவ்ஸ். ஓகே, அடுத்தது வாட் டூ யூ அப்சர்வ் இன் லாங்கிடியூடினல் வேவ்ஸ். ஸோ லாங்கிடியூடினல் வேவ்ஸில் பார்த்தோன்னா கம்ப்ரெஷன், ரேர்ஃபேக்ஷன். இப்போ ஒரு டியூனிங் ஃபோக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டியூனிங் ஃபோக்கை ஒரு ஹேமர் வச்சு தட்டுறோம். இப்போ இந்த டியூனிங் ஃபோக்கு வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகும்போது அட்மாஸ்பியரில் இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன பண்ணும்? இந்த வைப்ரேஷனால் டிஸ்டர்ப் ஆகும். இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அடுத்தடுத்த பார்ட்டிக்கலை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தான் காற்றுல இந்த வைப்ரேஷன் மூவ் ஆகுது. ஸோ அப்போ இந்த வைப்ரேஷன் மூவ் ஆகும்போது பார்த்தோன்னா ஒரு இடத்துல ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும் வேவ், அடுத்து ஒரு இடத்துல ரொம்ப எட்டி இருக்கும். இந்த க்ளோஸ்டாக இருக்கிறது கம்ப்ரெஷன், இது வந்து ரேர்ஃபேக்ஷன். ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா 14th question, in a தோலாக் சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூ டு. தோலாக் வாசிப்பாங்க இல்லையா? ஸோ அதில் பார்த்தோன்னா எப்படி சவுண்டு உருவாகுது? டியூ டு த வைப்ரேஷன் ஆஃப் மெம்ப்ரெயின் ஆஃப் த தோலாக். ஸோ தோலாக்கோட ரெண்டு பக்கமும் சவ்வு மாதிரி வச்சுருப்பாங்க. அது தட்டும்போது தோலாக்கோட மெம்ப்ரெயின் வந்து வைப்ரேட் ஆகிறதுனால சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இன்னொரு ரீசன், வைப்ரேஷன் ஆஃப் த ஏர் பார்ட்டிகல்ஸ் இன்சைட் ஆஃப் த தோலாக் ப்ரொடியூஸ் சவுண்டு. ஸோ தோலாக்குள்ளே கொஞ்சம் காற்று இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இந்த ஜவ்வை தட்டும்போது, ரெண்டு பக்கமும் தட்டும்போது என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏர் வைப்ரேட் ஆகிறதுனாலையும் என்ன கிடைக்குதுன்னா இந்த சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் 5th Roman letter பாருங்கள். Astronomers fail to hear the sound of each other on the surface of the moon. ஸோ மூனில் வந்து மனுஷங்க போய் பேசிக்கிட்டா காதில் விழாது. ஏன்? there is no atmosphere in the moon. அட்மாஸ்பியர்னா மிஸ் என்ன சொன்னேன், அங்கே டஸ்ட் பார்ட்டிக்கல், கேஸ் மாலிக்யூல்ஸ், ஆட்டம்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ வேக்யூம் தான் இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, there is no atmosphere in the moon surface. Sound travels only in the atmosphere. அட்மாஸ்பியரில் தான் சவுண்டு ட்ராவல் ஆகும். அப்போ அட்மாஸ்பியர்லனா சவுண்டு ட்ராவல் ஆகுது. இந்த அட்மாஸ்பியர் தான் என்ன சொல்கிறோம்? மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அட்மாஸ்பியரில் இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்த்து. ஓகே, ஸோ டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர் ஆர் மீடியம் ஆஸ்ட்ரானமர்ஸ் ஃபெயில் டு ஹியர் த சவுண்ட்.
அப்போ 3க்கு போனோடனே ஆஸ்ட்ரானமஸ்னால ஒருத்தர் பேசிக்கிறத கேட்க முடியல. காரணம் என்னென்னா அவங்க பேசிக்கிறத கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு அங்கே அட்மாஸ்பியர் இல்லை, பார்ட்டிகல்ஸ் இல்லை, அதான் ரீசன். ஓகே. அண்ட் தென் 16th கொஷின், வேல்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ் ஆர் ஏபிள் டு கம்யூனிகேட். எக்கோலொகேஷன் த மெத்தட். எக்கோலொகேஷன் அப்படின்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ்லாம் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்க அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னா அது ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். மேபி அல்ட்ராசோனிக் வேவ்ஸாக கூட இருக்கலாம். அந்த சவுண்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரதை வச்சு தான் ஸோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்க, தனக்கு தேவையான ஃபுட் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுலாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் எக்கோலொகேஷன் மெத்தட். ஸோ அப்படி தான் வேல்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ் வேல்ஸ் வந்து டால்ஃபின்ஸோட கம்யூனிகேட் பண்ணுது வித் த ஹெல்ப் ஆஃப் த எக்கோலொகேஷன் மெத்தட். ஓகே. அண்ட் தென் 17th கொஷின், த இன்ஸ்ட்ருமெண்ட் ஷோன் இன் த பிக்சர் கிரியேட்ஸ் மியூசிக்கல் சவுண்ட். ஸோ சித்தார் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னென்னா சித்தார். ஸோ எதனால் இது வந்து வைப்ரேட் ஆகும்னா சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுதா டியூ டு வைப்ரேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங். இந்த கம்பி அதிருது, அதனால தான் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே. சித்தார் இஸ் அ ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் டியூ டு த வைப்ரேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் ப்ரொடியூஸ் த மியூசிக்கல் சவுண்ட். ஓகே. So the quiz number 7, magnetism. Natural magnet are called a permanent magnet because they never lose their magnetic power. எப்பவுமே மேக்னெட்டாகவே தான் இருக்கும் என்ன பண்ணாலும். ஸோ அதனால் அதான் என்ன சொல்கிறோம், permanent magnet அப்படின்னு சொல்கிறோம். Find the odd one out. Neodymium is a permanent magnet. மற்ற எல்லாமே வந்து compound like that. ஓகே. இதெல்லாம் இரும்போட வந்து ஒன் ஆஃப் த அலாய். Right. Okay. And then third question பார்த்தோம்னா, based on magnetic property arrange the following ion ores in the ascending order. ஸோ அப்படி பார்த்தோம்னாக்கா சிடரைட், ஹெர்மடைட், மேக்னடைட். ஸோ இதை விட இது கொஞ்சம் ஜாஸ்தி மேக்னெட்டிக் பவர், இதை விட இது கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அதுதான் சிடரைட், ஹெர்மடைட் அண்ட் மேக்னடைட். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஷின், விச் அலாய் ஆஃப் த மெட்டல்ஸ் ஆர் யூஸ்ட் இன் மேக் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். ஸோ எதை வச்சு நம்ம ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா சி, நியோடியம் அண்ட் சமாரியம். இதை வச்சு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next, write to So next, write true or false. Temporary magnet are made from soft iron. True. சில நேரம் சாஃப்ட் ஒரு சாதாரண ஒரு அயனை கூட மேக்னெட்டாக மாற்ற முடியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட், ட்ரூ. சிக்ஸ்த் கொஸ்டின், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் மெஷர்ட் பை த யூனிட் ஆஃப் டெஸ்லா ஆர் காஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டை எதில் அளக்கிறோன்னா டெஸ்லா இல்லைனா காஸில் அளக்கிறோம். ட்ரூ. செவன்த் கொஸ்டின், இன் பேங்க்ஸ் த மேக்னெட் எனேபிள் த கம்ப்யூட்டர்ஸ் டு ரீட் த MICR numbers printed on a check. True. Eighth question, artificial magnet or otherwise called a permanent magnet. Thappu. Not. False. False. Okay. And ninth question, natural magnet are not long lasting magnet. False. ஏன்னா நேச்சுரல் மேக்னெட் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், பெர்மனெண்ட் மேக்னெட்டாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். தேர்ட் ரோமன் லெட்டர், fill in the blanks. Dash is the strongest and the most powerful magnet on the earth. Neodymium. And then 11th question, a bar magnet has a rectangular shape. bar magnet எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பாக இருக்கும். இது ஒரு நார்த்து, இது ஒரு சவுத்துன்னு ரெண்டு எட்ஜஸ் இருக்கும். அண்ட் தென் மேட்ச் த ஃபாலோயிங். குமாரி traced the magnetic field with the help of the bar magnet. இதான் bar magnet பாருங்கள், நார்த் அண்ட் சவுத் டைரெக்ஷனில். அண்ட் காம்பஸ் நீடில் வச்சு இது வரைகிறாங்க. ஸோ காம்பஸ் பாக்ஸ் இப்படி வச்சோன்னா காம்பஸோட அந்த நீடில் வந்து இப்படி பாயிண்ட்டு காட்டும். அப்போ அந்த பாயிண்ட் மேலே எடுத்து பாக்ஸை வச்சோம் அப்படின்னா ஸோ இங்கே காட்டும். இது மேலே எடுத்து வச்சோன்னா இங்கே காட்டும். ஸோ இது மேலே காம்பஸ் பாக்ஸை வச்சோன்னா இங்கே காட்டும். கேம்பஸ் பாக்ஸ் எப்படி இருக்கும்னா சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு நீடில் இருக்கும். இந்த நீடிலோட அலுமினியம் பாயிண்டர் சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயிண்டர் எப்போவுமே பார்த்தோன்னா மேக்னெட்டோட நார்த் ஃபோர்ஸை மட்டுமே ஃபேஸ் பண்ணும். அப்போது சவுத்லேருந்து தான் வைக்கணும். சவுத்லேருந்து வச்சோம் அப்படின்னாக்கா இந்த நார்த் ஃபேஸ் மட்டும். அப்போ நார்த் அந்த பாயிண்ட்டை பாக்ஸை தூக்கி எடுத்து வச்சோம் அப்படின்னாக்கா அது பாயிண்ட் பண்ணுறத வரைஞ்சோம் அந்த பாத்து அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு பாத்தாக இருக்கும். ஃபைனலி ஷீ ட்ரா மேக்னெட்டிக் லைன்ஸ் as shown below. Observe the figure and match the following அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே க்ளோஸ்டு பாத் எல்லாமே மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். த டைரக்ஷன் என்னென்னா the force is started from north to south. ஓகே. ஸோ வெளியிலேருந்து பாருங்கள் இந்த டைரக்ஷன் எல்லாமே. ஸோ இந்த ரெண்டு எட்ஜஸ். இந்த எட்ஜஸில் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னாக்கா எட்ஜஸில் தான் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஷேப் ஆஃப் த மேக்னெட்டிக் லைன்ஸ் பார்த்தோன்னா க்ளோஸ்டு கர்வ்ஸ். எப்படி இருக்குது? சி தான் கரெக்ட் ஆன்சர். க்ளோஸ் கர்வாக இருக்குது. மேக்னெட்டிக் லைன்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஃப்ரம் நார்த்து டு சவுத். ஓகேவா? இடையில ஏதோ சவுத்து டு நார்த்து சொல்லிட்டேன் கிடையாது, நார்த்து டு சவுத் டைரெக்ஷன். ஸோ மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆரிஜினேட் நார்த்து டு சவுத் டைரெக்ஷன் ஏ. அடுத்து மேக்னெட்டிக் லைன்ஸ் டெர்மினேட்
சவுத் போல் எங்கே முடியுதுன்னா சவுத் போலில் தான் முடியுது. அப்போ இதுக்கு ஆன்சர் டி. ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்னா நியர் த போல்ஸ். எங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா போலுக்கு பக்கத்தில் தான். So, the quiz number 8, universe and space science, multiple choice question. In earlier days, rockets were packed with a baking powder. Option A is the correct answer. And the second question, which system does not belong to rocket? Control system. Okay, option D is the correct answer. Third question, which system covers most of the space in a rocket? So, propulsion system. So, maximum ஒரு ராக்கெட்டில் நிறைய ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிக்கிறது யாருன்னா ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் தான். ஸோ ப்ரொப்பல்ஷன் சிஸ்டமில் யார் இருப்பான்னா ஃபியூயல்ஸ், ராக்கெட் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஃபியூயல்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கும். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் விச் இஸ் நாட் யூஸ்ட் அஸ் அ லிக்விட் ப்ரொப்பலண்ட்? மெத்தனாலை வந்து லிக்விட் ப்ரொப்பலண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த மெத்தனால் ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், த ஒர்க்கிங் ஆஃப் த ராக்கெட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப்? ஆப்ஷன் சி, நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லாங்கிறது என்னென்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். Sixth question, out of the following which type of propellant is not used in the rocket? So solid, liquid, liquefied எல்லாமே யூஸ் பண்ணுவோம். சாலிட்லேயும் யூஸ் பண்ணுவோம், லிக்விட்லேயும் யூஸ் பண்ணுவோம், லிக்விஃபைட் கேஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். அதனால் ஆன்சர் இஸ் டி, none of the above. Seventh question, PSLV stands for Polar Satellite Launch Vehicle. Option A is the correct answer. Eighth question, guess me, I am a space vehicle. I launched from Sriharikota to find the elements of matter on the moon. Who am I? Chandrayaan 1. ஸோ ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து அனுப்பப்பட்ட ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கல் யாருன்னா சந்திரயான் 1. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நைன்த் கொஸ்டின், டேஸ் கலெக்டட் த கெமிக்கல், மினராலஜிக்கல் அண்ட் ஜியாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த மூன்? ஸோ சந்திரயான் 1. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டென்த் கொஸ்டின், சந்திரயான் 1 has discovered the presence of water in dash? ஸோ சந்திரயான் 1 எதை கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னாக்கா மூணில் தண்ணி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிது. ஸோ அதனால் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். And then MOM stands for Mars Orbiter Mission. Option B is the correct answer. So guess me, I have no light but I reflect sunlight. I am the only natural satellite of the earth. Who am I? So நம்மளோட நேச்சுரல் சேட்டலைட் யாருன்னா மூன் தான். ஸோ ஐ ஹாவ் நோ லைட் அப்படின்னு சொல்லுது இல்லையா. ஸோ பட் ஐ ரிஃப்ளெக்ட் சன்லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சன்னிக்கிட்டேருந்து லைட்டை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னாக்கா மூன் தான். ஸோ அதனால் அடுத்த ஆப்ஷனும் எதை சொன்னால் நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் எர்த். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அண்ட் தென் செகண்ட் ரோமன் லெட்டர், ஆன்சர் briefly. Draw and label parts of the rocket and its system. So the rocket, four systems are there: structural system, load system, guidance system and propulsion system. So the diagram உங்களோட 8th ஸ்டாண்டர்ட் புக்ஸில் பேஜ் நம்பர் 84 இருக்குது. ஸோ இதான் பேலோட் சிஸ்டம் மேலே இருக்கிறது. இது வந்து கைட்லைன் சிஸ்டம். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா ஃபியூயலு, இது ஃபுல்லாகவே வந்து ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம். ஸோ லார்ஜ் ஏரியா பண்ணியிருக்கிறது யாருன்னா ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் தான், ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்து 8th ஸ்டாண்டர்ட் இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 84 இருக்குது. இந்த டயக்ராம் வச்சுக்கலாம்.